வெல்கம் டு அனிமே ஒலிவிஷன். போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹீரோ வந்து அந்த டவர் ஆஃப் ஸ்கைலேருந்து வெளியே வந்திருப்போம். அதோட சாப்டர் முடிச்சிருந்துருப்போம். இப்போ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த டவர் ஆஃப் ஸ்கைலேருந்து வெளியே வந்து பார்க்குறான். என்னடா எதுன்னு பார்க்குறான். பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்டர் சிச்சுவேஷனுக்கு தான் வந்துட்டுறான். ஹீரோ பார்க்குறான், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு பார்த்துக்கிறான். ஹீரோ உடனே அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது நினச்சினே போகிறான், எப்படி இது எனக்கு ஒன்றுமே புரியலையே. அண்டர் சிச்சுவேஷனுக்கும் இந்த ஸ்கை டவருக்கு என்ன சம்மந்தம்? அது மட்டும் கிடையாது, இந்த அண்டர் சிச்சுவேஷனும் இந்த ஸ்கை டவர் நிறைய சீக்கிரட்டை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்கை டவரில் 75வது ஃப்ளோர் வரையும் போயிட்டு எங்கள் அம்மாவோட டெத்துக்கான சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஹீரோ போயினேக்கிறான். அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த ஸ்கை டவரில் போனது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூனிக்காக 4 திங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஹீரோ எடுத்து பார்த்துனுக்குறான். இப்போ அங்கேருந்து ஹீரோ லிஃப்ட்லேருந்து இறங்கும்போது கரெக்டாக ஹீரோ வெளியே வரான். வெளியே வரும்போது ஒருத்தன் சொல்கிறான், கிரீட்டிங்ஸ் நீங்கள் தான் சாங்குறாங்கண்ணா அப்படின்றான். ஹீரோ யார் ஆகுதுன்னு பார்க்குறான். பார்த்தா அவன் சொல்கிறான், நான் வந்து சியான் கில்டோட வைஸ் பிரசிடென்ட்டு, நான் வந்து உங்களுக்கு வசதி எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா போன சாப்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சிச்சுவேஷனில் அவன் தான் ஹீரோ வசதி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படி சொல்கிறான். ஹீரோக்கு சீரியஸாக இருக்கு, ஏன்னா இன்னொரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிறான். இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் கீழே காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேண்டோ கிரீன் காண்டின் அப்படின்னு ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரெட்டு முடி தான் இருக்கிறான். அவங்ககிட்ட ஒருத்தன் கேட்குறான், வாரியர் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா கேட்குறான். அதுக்கு வந்து ரெட்டு முடி சொல்கிறான், இல்லை போதும் சொல்கிறான். சரி சொல்லிட்டு அவன் ஏந்து போயிட்டு உடனே ரெட்டு முடி நினச்சி பார்க்குறான். நான் வந்து கொஞ்சம் கூட இமேஜினே பண்ணல, ஏன்னா இந்தமாரி டஞ்சனுக்குள்ளே இதுமாரி ஒரு ரிக்கவரி பிளேஸ் இருக்கும் அப்படிங்கிறான். பார்த்தா டஞ்சனுக்குள்ளே ரிக்கவரி பிளேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளேயே மனுஷங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நான் சொல்கிறான், இது வந்து யாரும் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சினுக்கிறான். இப்போ அந்த மேனேஜர் வந்து சொல்கிறான், ஆமாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ஏன்னா வந்து ஃபர்கெட்ஃபுல்னஸுக்கும் மற்ற டஞ்சனுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு, இது கூட இல்லைனா எப்படி அப்படி சொல்கிறான். நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்லணும், அது சொல்கிறதுக்கான சரியான சுச்சுவேஷன் இதுதான் அப்படி சொல்கிறான். நம்ம வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இங்கேயே தங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம காலைல போய் அந்த டஞ்சனை எப்படி கிளியர் பண்ணுறது பார்க்கலாம், நம்மளுடைய பாதுகாப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லுங்கிறான். அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அசோசியேஷனில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும், அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனோட லேஅவுட் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறான். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனோட லேஅவுட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கோல்டன் பிரமிடால இருக்குது அப்படி சொல்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 8 கோல்டன் பிரமிடும் நம்ம ஒரு கோல்டன் பிரமிடை வந்து கிளியர் பண்ணும்போதும் அந்த பிரமிட்லேருந்து ரைட் ஒவ்வொரு பிரமிடா அப்படி சொல்கிறான். அந்த கோல்டன் பிரமிடை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணோம்னா அந்த கேட் கீப்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாவடிக்கணும், அவங்களுக்கு கில் பண்ணால் தான் நம்மளால வந்து பிரமிடை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படி சொல்கிறான். நம்மளுடைய லிட்டில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் கீப்பரை கில் பண்ணதால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ வந்து ஒரு சூசன் கார்டு ஆயிட்டா அப்படி சொல்கிறான். இப்போ லிட்டில் வெயிட் வச்சுருக்கிற ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காட்லி ஃப்ராக்மெண்ட் அப்படி சொல்கிறான். உடனே அந்த டஞ்சனுக்குள்ளே வாழ்கிற ஒருத்தன் சொல்கிறான், வாரியர்ஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சி ஆஃப் சாண்டோட சீக்ரெட்டை பற்றி எங்கள் வில்லேஜ் சீஃப் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு அப்படி சொல்கிறான். இப்போ வந்து அந்த வில்லேஜ் சீஃப் சொல்கிறா, வாரியர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் சண்டை போட்டிங்க இல்லையா, அப்போ வந்து சண்டையில் உங்கள் டீமை சேர்ந்த ஒருத்தர் வலிமையான ரொம்ப ஸ்ட்ராங்கான லிட்டில் வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த கேட் கீப்பரை கொலை பண்ணது, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படி சொல்கிறான். யூடியூபர் போனதா சொல்லுங்கிறானுங்க எல்லாரும் லிட்டில் வெயிட்னு. இப்போ வந்து அந்த லிட்டில் வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த கேட் கீப்பரை கொல்லதுனால இப்போ அவள் வந்து ஒரு சூசன் கார்டாக ஆகிட்டா. இது மூலமாக வந்து காட்ஸுக்கு நடுவில் இருக்கிற பேட்டரியில் போய் கலந்துக்க முடியும். இதேமாரி இன்னும் 7 காட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் போட்டு தள்ளுங்க அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து நடுவில் வந்து அந்த மேனேஜர் சொல்கிறான், ஆமாம் இது கரெக்ட் தான், அசோசியேஷன் இன்ஃபர்மேஷன் பண்ணி இப்படி தான் இருக்குது, நீங்கள் வந்து அந்த காட்ஸ் ஃப்ராக்மெண்ட் வந்து கேதர் பண்ணணும் அப்படி சொல்கிறான். இப்போ வந்து அந்த வில்லேஜ் சீஃப் தான் சொல்கிறாரு, ஆமாம் கீபே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஆஃப் லேண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷ்லெஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் சொல்கிறான், ஆமாம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பாஸ் இருக்காங்க, கீபு, ஓர்சிரஸ், அதுக்கப்புறம் ஷோபேக்கு அப்படி சொல்கிறான். அந்த கேள்வி சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இடை முட்டா பையிலே, நான் வந்து இங்கே சொல்லுங்கிறேன், நீ என்ன நல்ல பேசுகிற, வாய முன்னுறா, உன்னை பார்த்தாலே என்பிசி மாரிக்கிற அப்படி சொல்கிறான். அவனுக்கு வந்து அசிங்கமாக போச்சு, அடைச்சா இந்த கேள்வி வந்து நம்மளை அசிங்கமாக என்பிசி சொல்லிச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த 2 முடியும் ஆமாம் சொல்லுங்கிறான். இப்போ வந்து அந்த கலெக்டர் சொல்கிறார், ஆல்ரைட் எல்லாரும் என்னை பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கேட் கீப்பரையும் கொல்லும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான லைட் வரும், அது மூலமாக தான் நீங்கள் வந்து அந்த கேட் கீப்பரை கொண்டீங்க அப்படிங்கிறது வந்து அடையாளம் அப்படி சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து அந்த கேட் கீப்பரை வந்து கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து காட் பேட்டில் கலந்துக்கலாம் அப்படி சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து சூசன் கார்டாக மாறணும் அப்படி சொல்கிறான். இது எப்போ நடந்ததுன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அதாவது எந்த காலத்துக்கு முன்னாடினா பிகினிங் அப்படி சொல்கிறான். இந்த டெசர்ட்டை வந்து ட்ரா தான் ரூல் பண்ணிட்டு வந்தார், அவர் கீழே தான் இந்த டெசர்ட்டே இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லதாகவும் இருந்தது. இந்த ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு 8 கிரேட் கார்ட்ஸ் வச்சுருந்தாரு. அந்த 8 கிரேட் கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவை கூப்பிட்டு அவரை வந்து இட்டர்னிட்டியாக ஸ்லீப்புக்கு அனுப்பிட்டாங்க, எட்டர்னிட்டி ஸ்லீப்புக்கு அப்படி சொல்கிறான். அந்த ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்லீப்புக்கு போயிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8 கார்ட்ஸ்னா
பண்ணாங்க, அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுனாங்க. அந்த போட்டியோட பேர் தான் காட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படி சொல்றான். நீங்க வந்து அந்த காட் ஆஃப் தி வேர்ல்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா, நீ தான் இந்த மொத்த வேர்ல்டுக்கும் காட் ஆஃப் தி வேர்ல்டா இருப்பீங்க அப்படி சொல்றான். ஆனா வந்து டைம் போக போக பார்த்தீங்கன்னா, இந்த டைமோட சக்தியால வந்து ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காட் கூட சண்டை போடுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பவர் எல்லாம் கிடைச்சிருச்சு. நாங்க வந்து அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தன் வந்து வருவான். வந்து இந்த காட்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணி அவன் வந்து ஒரு சூசன் காடா மாறுவான். அப்படின்னு நான் வந்து அவனுக்கோசரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய ரூலருக்கோசரம். ஆனா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நாள் போக போக எங்களுடைய டார்க்னஸ் மட்டும் தான் அதிகமாச்சே கண்டி எங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து வரவே இல்ல அப்படி சொல்றான். இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களா போயிட்டே இருக்கு. எங்களுக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படி சொல்றான். உடனே இத கேட்டு அவங்க ஹண்டர் எல்லாம் சொல்றாங்க. ஓ! ஓ! அப்படின்னு கேட்டுனுருக்காங்க. உடனே யூடியூபர் பொண்ணு சொல்லுது. ஓஹோ! அப்ப நான் இப்போ ஒரு காட் ஆயிட்டேன் அப்படி சொல்லுது சந்தோஷமா சிரிச்சுக்கினே. மேனேஜர் சொல்றான். நீங்க வந்து ரொம்பலாம் சந்தோஷப்பட தேவல்ல. இந்த விஷயம் வந்து ஒரு கேமோட பார்ட் மட்டும் தான். சின்ன பார்ட் அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது. இப்பதான் வந்து இந்த ஃபர்கெட்ஃபுல் சீயோட அஃபிஷியலா ஸ்டார்ட்டே ஆகுது அப்படி சொல்றான். உடனே அந்த ஆர்க்கிடெக்ட் பொண்ணு வந்து சரி, சரி நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லிட்டு போகுது. உடனே அந்த மேனேஜர் கேட்குறான். "சூகே நீ வந்து எங்க போற?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து ஆர்க்கிடெக்ட் பொண்ணு சொல்லுது. "நான் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்மால் பிரமிட போய் கிளியர் பண்ண போறேன்." அப்படி சொல்லுது. "நான் வந்து இங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாரும் என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க இங்க இருக்கவே தேவையில்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு அது பாட்டுன்னு போகுது. உடனே அந்த லீடர் பக்கத்துல இருந்தானே அந்த ப்ளூ மண்டபம்னு ஒரு ஆர்க்கிடெக்ட் அவன் சொல்றான். "லீடர் அந்த பொண்ணு போகுது. இது கரெக்டான விஷயமான்னு கேட்குறான்." அதுக்கு வந்து அவன் சொல்றான். "ஆமா இது வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு வந்து இதுவே ஒரு சாக்கா வச்சுக்கிச்சு. நீங்க எல்லாரும் அந்த பொண்ணு வெறுத்துட்டே இருக்கோ அதே ஒரு சாக்கா வச்சு அந்த பொண்ணு கிளம்பிச்சு." சொல்றான். அந்த ரெண்டு முடி கேட்குறான். அந்த பொண்ணால அந்த பிரமிட் மாஸ்டர் வந்து தனியா கொல்ல முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த மேனேஜர் சொல்றான். "இது வந்து லாஜிக்கா கிடையாது. ஆனா ட்ரை பண்ணா கொஞ்சமா தான் முடியும்." அப்படி சொல்றான். இந்த பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எத்தனை பேர் வராங்களோ அதை பொறுத்து அதோட டிஃபிகல்ட்டியை வந்து அதிகப்படுத்தும் அப்படி சொல்றான். உடனே அந்த ரெண்டு முடி சொல்றான். "சரி இது எனக்கு புரிஞ்சுது. நானும் இப்போ போய் அந்த பிரமிட கிளியர் பண்ண போறேன்." அப்படி சொல்றான். உடனே அந்த மேனேஜர் கேட்குறான். "நீ போறியா? சோலோவா போறியா?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து இல்ல நான் கிடையாது. நான் வந்து என்னோட கில்டு மெம்பர்ஸ் வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்றான். நான் வந்து என் கில்டு மெம்பர்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படி சொல்றான். இதோட அங்கேருந்து கட் பண்ணி கான்ட்ராஸ்ட் செக்ஷன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கேட்குறான் அந்த ஆர்க்கிடெக்ட் கிட்ட. "நீ வந்து எப்படி நான் இங்க இருக்கிறேன் உனக்கு தெரிஞ்சுது? ஏன்னா வந்து எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் இங்க வரப்போறேன் அப்படிங்கிறது. உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் இங்க வரப்போறேன்?" அப்படி சொல்லி கேட்குறான். "நீ வந்து இப்போ லாஜிக்கா பதில் சொல்லு." அப்படி சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான். "சிம்பிளா நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து வாய்ஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு சீக்ரெட்." அப்படி சொல்றான். இது மூலமா பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வந்து நம்ம எந்த ஹண்டர் வந்து நினைக்கிறோமோ, அந்த ஹண்டர் மூலமா நம்ம வந்து அவங்களோட லொக்கேஷன வந்து லைவ் லொக்கேஷன் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அது மூலம் பார்த்தா எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படி சொல்றான். "சரி வா, நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டே பேசலாம். இப்படியே வா நம்ம வந்து பேசுறது." அப்படி சொல்லிட்டு போறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான். "என்னால எப்படி வர முடியும்? என்ன பார்த்தியா? நான் வந்து உடம்புல ஒரு துணி கூட இல்லாம இருக்கிறேன்." அப்படி சொல்றான். அதுக்கு அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் சொல்றாரு. "ஓ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் வந்து உனக்கோசரம் ஏற்கனவே ஷாப்பிங் பண்ணி வந்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து அவன்கிட்ட குடுக்குறாரு. "இந்தா இத போட்டுக்கோ." அப்படி சொல்றான். ஹீரோ பார்க்குறான். அடச்சே இந்த ஆள் வேற விடமாட்றான். சரி போவோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அத வாங்கிக்கின்னு போறான். உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஹாண்ட்ஸமா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான். என்ன பண்றது? எல்லா மான்வாலும் மெயின் கேரக்டர் இப்படி தான் இருக்கிறானுங்க. இப்ப ஹீரோ சொல்றான். சரி நான் வந்து இப்போ உங்கள ஃபாலோ பண்ணா மட்டும் போதுமா? அப்படி கேட்டு ஹீரோ அந்த வைஸ் பிரசிடென்ட்ட ஃபாலோ பண்றாரு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது.